இந்த சாட்டர்டேங்கிறது நாளைக்கு ஸ்னேகா. யூ ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு. நீ ஜாலியா உட்கார்ந்து நீ தூங்குற. எக்ஸாம் முக்கியம். சாப்பிட்டு தெம்பா இருக்க வேண்டாம் ஊட்டமா. இனிமே வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியுமா? இது மாதிரி இன்னும் 7 செமஸ்டர் நான் தாண்டணும். பிராக்டிகலா பாசிபிளா? இது பேர் தான் ங்கிறது. மச்சான் உனக்கு அட்லீஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கு அதுவே தெரியலடா. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ். ஓ காட். ஃபேமிலி லா 1. ஓ காட். எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற கேஸ்லாவும் அங்க இருக்கிற கேஸ்லாவும் உள்ள இன்டர்சேஞ்ச் ஆயிடுமோ அப்படிங்கறதுதான். ஓ காட். இந்த எக்ஸாம் கொள்கையை வந்து தட்டுறோம் தூக்குறோம். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றேன் யாரு தட்டுனாங்க யாரு தூக்குனாங்கன்னு. One week of trauma and I will be free. Eternal free ன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. But at least அடுத்த 3 மாசத்துக்கு எனக்கு வந்து trauma இருக்காது. இந்த சாட்டர்டே இருந்து அடுத்த சாட்டர்டே முடிஞ்சிருச்சுனா நான் வந்து இந்த சாட்டர்டேங்கிறது நாளைக்கு ஸ்னேகா. யூ ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு. நீ ஜாலியா உட்கார்ந்து நீ தூங்குற. இல்ல the thing is நான் எவ்வளவு இவால்வ் ஆயிட்டேன். evolution of the planet of the apes மாதிரி இருக்குது எனக்கு. I remember நான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆனா சோஷியாலஜி பேப்பர் தான் அது. அந்த பேப்பருக்கு வந்து நான் பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். ஒரு சோஷியாலஜி பேப்பருக்கு. அப்பவே வந்து அந்த வீடியோக்குள்ள வந்து அவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க என்ன இந்த இன்டர்டிசிப்ளினரி பேப்பருக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? 3rd செமஸ்டர்ல ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வரும். அப்படி நான் 3rd செமஸ்டர் தானே. 3rd செமஸ்டர்ல பாத்துக்கோ. 3rd செமஸ்டர் கிட்ட ஒரு வருஷம் இல்ல. அப்ப என்ன சொன்னோம்னா 3rd செமஸ்டர் வரைக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அதான் அந்த பேப்பர் படிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு லீகல் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு கிழிச்சது. ஏன் நான் இவ்வளவு சில்லா இருக்கேன்னு சொல்றேன். பட் ஆனா நான் ஸ்னேகா நான் ஒன்னு சொல்றேன். உன் கண்ணு வீங்கிட்டு இருந்துச்சு இல்ல, அது கம்மி ஆயிடுச்சு. நீ நல்லா தூங்கி எழுந்திருக்க. நல்லா தூங்கி எழுந்திருச்சிருக்கேன். நான் ஏன் இன்னைக்கு நல்லா தூங்கி எழுந்திருச்சேன்னா எனக்கு நல்லா தெரியும் அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படியே கேப்பிட்டு அதாவது நான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு 1 மணி நேரம் தூங்கணும்னு நினைச்சா கூட எனக்கு தூக்கம் வருது. ஷோ கான்ட்ராக்ட்ஸா, ஷோ ஜூரிஸ்ப்ரூடன்ஸா, ஷோ ஃபேமிலியாவா அப்படின்னு வந்து எனக்கு அதுலயே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நான் வந்து படிச்சிருவேன். இதுல நடுவுல வேற நம்மளுக்கு பர்த்டே. அது எனக்கு வந்து இந்த டைம் டேபிள் வந்த போது ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் another day between contracts and family law exam. It's not something special. நானே பார்த்தேன் போன வருஷம் அவட காட்சிக்கிறதுனால இந்த வருஷம் என்ன ஒரு இதுல நீ சொல்ற. பாவம் அவளுக்கு நவம்பர் 12th பர்த்டே வந்துச்சு. அந்த குழந்தை அதையும் கொண்டாடல. என்னால நிம்மதியா பிறந்த நாள் கூட கொண்டாட முடியல. ஜூரிஸ் பேப்பரை பார்த்து அவ ஃபீல் பண்ணா. I am very proud of my evolution though. I remember நான் வந்து படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நல்லா படிக்கணும், ஃபுல்லா படிக்கணும், அப்படி படிக்கணும். நான் வந்து மொத்த யாருக்கும் இருக்க மாட்டேன். பட் எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ளோஸ் லைக் வந்துருச்சு. இஃப் இட்ஸ் லைக் வெரி க்ளோஸ் டு எக்ஸாம் பீரியட்னா நானே வந்து அந்த ப்ரெஷருக்குள்ள நீ புஷ் பண்ணிக்குவேன். நம்ம படிக்கணும், மார்க் வாங்கணும், we have to do it அப்படின்னு. இந்த செமஸ்டருக்கு மட்டும்தான். நான் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த செமஸ்டருக்கு கூட இவ்வளவு லெத்தார்ஜிக்கா இல்ல. பட் இந்த செமஸ்டர் தான் ஐ ஃபீல் நான் இருக்கிறதுலே வந்து தண்ட ப்ரோ மேக்ஸ் ஒரு கவலையே இல்லாத பன்னிக்குட்டி மாதிரி இருந்தேன். சஷ்டியப்ப நான் கிவ் அவே பண்ணிட்டேன். ஓகே இது போச்சுதான், நம்ம போய் எழுதவே மாட்டோம், டிஸ்கண்டினியூவே பண்ண போறோம் அப்படின்ட்டு. இட் வாஸ் a very serious topic in my household. நான் வந்து சும்மா வீடியோக்காக அப்படின்லாம் இல்லை. நிஜத்துக்குமே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா? இது மாதிரி இன்னும் 7 செமஸ்டர் நான் தாண்டணும். ப்ராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் தான் இருந்துட்டு எங்க அண்ணாலாம் வந்துட்டு காலேஜ்னா ஸ்கூல்னா ஃபெயில் ஆகணும், காலேஜ்னா அரியர் விழுகணும் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசி நீ போய் எழுதிட்டு மட்டும் வா பாத்துக்கலாம், எழுதுறது மட்டும்தான் உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் சிரிப்பேன், நாளைக்கு நான் அழுவேன். பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு அழுக மாட்டேன் அப்படிங்கறத நினைச்சு நான் இப்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிறேன். Seriously, I haven't seen Sneha like this before a day of her exam. என்னங்க ஸ்னேகா? ராகி தோசை எனக்கு தெரியும், நான் தானே சுட்டு கொடுத்தேன். இன்னொரு கிடைக்குமா? Take it from that plate. என் பிளேட்ல இருந்து எடுத்துக்கோ, நான் ஊத்திக்கிறேன். தேங்க்ஸ். என்ன குழம்பு? அதுவும் இங்க இருக்கு, எடுத்துக்கோ. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கற? சாப்பிடுற வரைக்கும் படிக்க கூடாதுமா? நீயா? Sneha, like you have evolved. எக்ஸாம் முக்கியம். நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க வேண்டாம் ஊட்டமா? இருக்கிற ஊட்டம் பத்தலையோ? என்ன படம் ஸ்னேகா? நீ இவ்ளோ ஜாலியா நான் பார்த்ததே இல்ல ஸ்னேகா. எனக்கே பிரஷர் ஆகுது. புக்கெல்லாம் தூக்கி ஏதோ தேவையே இல்லாத பொருள் மாதிரி போட்டு வச்சிருக்கிற. நான் நோட்ஸ் இங்க இருக்கிறேன் பாருடா. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சும்மா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்னு பாக்குறேன். டே அது என்னன்னு சொல்லிடு. ஏன்னா கேமரால பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இல்ல, அப்பீலிங்கா இல்ல. இது வந்து ஒரு ஸ்வீட்
ஸ்வீட் போண்டா. வாழைப்பழம்ல போடுவாங்க. அது பழம் நிறைய கனிஞ்சிருச்சுன்னா மைதா மாவு சக்கரை கலந்து போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஸ்னேகா ஸ்கூல்ல வந்து இதே சிமிலர் டிஷ் ஒன்று கொடுப்பாங்க இல்ல தங்கம், சலீம் அங்கிளோட ஸ்வீட் போண்டா. அதான் அது பிரெட்ல பண்ணியிருப்பாங்க. நம்ம இது வந்து இப்படி பண்ணுவோம். மைதா சக்கரை பழம் நல்லா இருக்கா இல்லையா சாப்பிடுறதுக்கு? ஆமாமா. ஆனா இதை விட அன்ஹெல்தியா சாப்பிடுறாங்க. கடைக்கு போயிட்டு அது வீட்டுல எங்க அம்மா பண்ணி கொடுக்குறாங்க. முடியற மாதிரி தெரியல. முடி முன்னாடி படிச்சிருக்கணும், கொஞ்சமாச்சா நேத்தாச்சும் படிச்சிருக்கணும். கொஞ்சம் படிச்சிருக்கான். நாளைக்கு பரீட்சைக்கு காலையில கிளம்புற வரைக்கும் படிப்பியா? ஆனா you seem to be pretty confident for this exam particular paper. இன்டர்டிசிப்ளினரிங்கிறதுனாலயா இல்ல நான் பேப்பர் எல்லாம் பார்த்தா இது ஒண்ணும் இல்லம்மா அப்படிங்கிறியா? இதுவே ஆக்சுவலி கொஞ்சம் மண்டையை உடைச்சிரும். ஏன்னா இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை சப் மாடியூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து 19 சப் மாடியூல்ஸ். அதுல ஒரு சப் மாடியூல் நாங்களே விட்டுட்டோம். அதுபடி இந்த 18 சப் மாடியூல்ஸ்மே பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே வந்து 12 மார்க்கு படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். காசஸ், கான்சிக்வன்சஸ், லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ், பிரிவென்டிவ் மெஷர்ஸ், அப்புறம் அதோட தியரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் படிக்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் குழம்பிடும் வச்சுக்கோங்களேன். பேர் கேட்கறதுக்கு என்னமோ ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஆல்கஹாலிசம், கிரைம், ஜூவனைல் டெலின்குவன்சி இந்த மாதிரி. ஆனா வந்து அதை ஞாபகம் வச்சு எழுதுறது உங்க டாஸ்க். 1 2 3 4 5 6 7 மேக்ஸ் வந்துருச்சா நமக்கு? இல்ல திடீர்னு எனக்கு ஏதோ நாளைக்கு போய் மிட் செமிஸ்டர் தான் எழுதிட்டு வர போற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு மாதிரி என்னை அந்த மைண்ட் செட்லயே வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து செமிஸ்டர் எழுத போறேன்னு நினைச்சா வந்து எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடும். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆயிடுவேணும் அப்படிங்கிறதுனால நான் இதுலயே வச்சிருக்கேன் தெரியுமா. அவ்வளவு படிக்கிறதுக்கு ஒரு 6-7 மணி போலாம் ஃபுல்லா புதுசா படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டா அப்புறமா 2 மணி நேரம் பிரேக் எடுத்துட்டு நைட் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் 10-11 மணி வரைக்கும் புதுசா படிக்கிறதே படிக்கிறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலா சரி ஒரு கான்செப்டுக்கு 1 மணி நேரம் நான் ஒதுக்குனா கூட எனக்கு ஆயிடும். 1 மணி நேரத்துக்கு என்னமா இருக்கு டவுரி பத்தி உனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆல்கஹாலிசம், ட்ரக் அடிக்ஷனுக்குலாம் எனக்கு தேவை கிடையாது. அதுக்கு வந்து நான் இன்ஸ்போ மனசுல வச்சுக்கிட்டா போதும். ஆனா ஒரு காசஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம் ஐ வில் ரைட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம் ஐ வில் ரைட், டெஃபினிஷன் என்னால ஐ ஒன்ட் ரைட், ஐ வில் ரைட் மீனிங். அப்புறம் என்ன அந்த மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஆல்கஹாலிசம் லைக் அதெல்லாம் தான் கொஞ்சம் பார்க்கணும். பட் தேர்ஸ் நோ கண்ட்ரோல் ஒன்லி. ஆக்சுவலி நான் படிக்கணும்னா படிச்சிருக்கலாம் தெரியுமா. இது பேர் தான் கொஞ்சம் அந்த நவுத்தி இருக்கு முன்னாடி. நான் கடைசி நிமிஷம் தான் நவுத்துவேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து இந்த ஒரு வாரம் நான் அனுபவிக்க போற ட்ராமா நினைச்சு நான் இதுவே ட்ராமா அனுபவிக்கிறேன். என்ன ட்ராமா? ஒரு வாரத்துல 4 பேப்பர்ஸ்டா. 4 பேப்பர்ஸ் சரி. நாளைக்கு எழுத போற பேப்பர் கூட இட்ஸ் இன்டர்டிசிப்ளினரி பேப்பர்ங்கிறதால ஈஸின்னு நான் சொல்ல வரல. பட் இட்ஸ் நாட் வெரி டாக்ஸிங் as the other 3 law papers. எல்லாத்தையும் ஒரே வார்த்தை வச்சு முடிச்சிட்டாங்களா? ஆமா. 19 21 23 அது எவ்வளவோ பரவாயில்ல. நடுவுல லீவ் கூட இல்ல எனக்கு என்ன கொஞ்சம் பெட்டர் தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா லீவ் கொடுத்தா மட்டும் அப்படியே படிச்சு கிளிக்க போகலாட்டா 2 நாள் வீட்டை 3ஆவது நாள் ஐயோமா அப்படின்னு நான் வந்து நெஞ்சு அடிச்சுக்குவேன். பட் ஆக்சுவல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்க்கு 3 நாள் லீவ் கொடுத்துக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் அந்த 2 நாள் தான் அந்த பேப்பரே பார்த்துட்டு போய் என்னன்னு எழுதுறது. பேப்பரே என்னன்னு நான் அப்பதான் பார்க்க போறேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் படிச்சு ஒரு தடவை அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு இல்லையா அவனுக்கு ஞாபகமே இல்லடா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் மச்சான் உனக்கு அட்லீஸ்ட் அதுல என்ன இருக்குன்னு தெரியும். அட்லீஸ்ட் அந்த இண்டெக்ஸ் பேஜ் எப்படி இருக்கு, கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கு அதுவே தெரியலடா. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் 2 ஓ காட், அப்புறம் ஃபேமிலி லா 2 சீல ஃபேமிலி லா 1 ஓ காட். எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா, இங்க இருக்கிற கேஸ்லாவும் அங்க இருக்கிற கேஸ்லாவும் உள்ள இன்டர்சேஞ்ச் ஆயிடுமோ அப்படிங்கிறதுதான். அது என்னோட பிகெஸ்ட் ஃபியர். கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற ஆக்ட் கீழ இப்ப கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், டிவோர்ஸ் ஆக்ட் 1969 இது பரவாயில்லடா. அவன் கரெக்டா தான் சொன்னேன். இல்ல 1869 அதானே பார்த்தேன். எப்படி கரெக்டா சொன்னேன். 1869ல இதெல்லாம் லா கொண்டு வந்தாங்க. கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற ஆக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஏர்லியா வந்தது. அவங்களோட கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் வந்து 1872ல வந்துருச்சு. டிவோர்ஸ் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு 1869ல. சரி ஏதோ சொல்ல வந்தேன். அதுதான் கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற கேஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஹிந்து பேர்லாம் வச்சிருக்காங்க. ஹிந்து பேர்லாம் ஹிந்து கேஸ்ல கீழே தானே இருக்கணும். ஏன் கிறிஸ்டியன் கீழே வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. The next day. ஹலோ மேடம். ஹாய். என்ன கிளம்பியாச்சா? கிளம்பிட்டோம். இது என்னது? இது
டாலிஸ்மன். அதாவது நெக பாலிஷ் நான் விடவே மாட்டேன். நியூ. இது எத்தனாவது பாட்டில் கண்ணு நீ வாங்கினது? I don't even know. I think second or third னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமா நீ இதை போட்டுட்டு இருக்க? வருஷ காலமா. இது நான் 11th boardsல இருந்து I've been using இந்த பர்టిక్యులர் ஷேட், பர்టిక్యులர் சேம்பர் நெயில் பாலிஷ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். என்னை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து என்னோட 4th year நான் வந்து இந்த டாலிஸ்மன் யூஸ் பண்றது. பார்க்கறவங்க வந்து கொஞ்சம் பைத்தியம் நினைப்பாங்க. படிச்சுட்டு போனாதான் எழுத முடியும், அது எப்படிமா நெக பாலிஷ் போட்டு போனால் எழுத முடியும், நெயில் பாலிஷ் பாஷா சொல்லுங்க ஸ்னேஹாலிக் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். வை மிஸ் அவுட் ஆன் தட் லிட்டில் ஹோப் ஆல்சோ. ஒருவேளை இது போட்டு நல்லா எழுதிட்டேன்னா, அதாவது அங்கே இன்னும் ஒரு மாடியூலே பார்க்கல, எழுதிக்கலாம். எக்ஸாம் போறோமோ இல்லையோ, அலங்காரங்களுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதுதான் கரெக்டா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தான் போட்டுட்டு போனோம். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். முந்தினால எல்லாம் போட்டு வச்சா ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டா இப்போ நான் எக்ஸாமுக்கு கிளம்புறேன்னா அது கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போகணும். ஓகே. ஐயோ கொஞ்சம் படபடப்பா இருக்கு. நான் படபடப்பா ஃபீல் பண்ணலதான் ஆச்சரியப்படணும். இந்த எக்ஸாமோட கொள்கையை வந்து தட்டுறோம் தூக்குறோம். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றேன் யாரு தட்டுனாங்க யாரு தூக்குனாங்கன்னு. பட் ஓகே, ஆப்டமிஸ்டிக்கா போனோம். படிச்சது மட்டும் தான் வரும், படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் எனக்கு உங்களுக்கும். நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் பேப்பர் எழுதிட்டு வந்துட்டோம். ப்ரிட்டி சில்லாக தான் இருந்துச்சு. எனக்கே தெரியும் இந்த பேப்பர் வந்து பாஸ் பண்ணிடுற பேப்பர் தான் அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து பாஸ் மட்டும்தான் ஆகணும், பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரியும். ஒரு 6 மார்க் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக எழுதுன மாதிரி இல்லை. கொஞ்சம் பேப்பர் வர சீக்கிரமாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் எழுதியிருக்கலாமோ அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தேன்? ஒரு 2 நிமிஷம். நீங்க வேற இந்த தியரி பேப்பர்லாம் வந்து அவங்க பெல் அடிச்சு பக்கத்துல வந்து கலெக்ட் பண்ணலாம் நான் எழுதி முடிச்சிருக்கேன். இந்த பேப்பர் நான் மிச்சம் எழுதின போது நான் ஃபுல்லா எழுதி முடிக்கல, ஒரு 4 மார்க் விட்டுட்டு வந்தேன் நானு. ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் எழுதினேன். அப்படி எழுதி எனக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்துச்சு. சரி இப்போ பரவாயில்ல, அதனால பாஸ் பண்ணிடுவேன் இந்த பேப்பர். நான் மட்டும் தான் காலையில போயிட்டு எனர்ஜெட்டிக்கா இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த பேப்பருக்கே வந்து நீ பேசுதடி, நீ போடி, நீ நான் ரிவைஸ் பண்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கிறேன். ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் வந்து அழுக போற அழுக வந்து இந்த ஊருக்கே சேர்த்து அழுவேன் அப்படிங்கிறதுனால வந்து எவ்வளவு நேரம் என்னால சிரிச்சுக்க முடியுமோ நம்ம சிரிச்சு மனசு விட்டு சிரிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் இந்த ரியல் கண்டம் பிகின்ஸ் கைஸ். அடுத்து வந்து இந்த பேப்பர் நான் எழுதுறதுக்குள்ள என்னெல்லாம் பண்றேங்கிறது அடுத்த வீடியோல பாருங்க. எனக்கு இந்த புக்கை கூட பார்க்க வேண்டாம். அதத்தான் நான் இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னைக்கு உனக்கு 19 செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணி வரைக்கும் அந்த புக்கை நீ பார்க்கணும். ஆக்சுவலி வாமிட்டா வருது எனக்கு. ஏன் ஞாபகம் வேற படுத்திட்டீங்க.